guys, welcome to Market Express. பார்க்கலாங்க, நாளைக்கு ஐடிஎஃப்சியோட ஃபஸ்ட் பேங்கோட ரிசல்ட் நமக்கு கிடச்சிருக்கு. சனிக்கிழமை மணிக்கு ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக போன குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது இந்த குவார்ட்டர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அரௌண்டாக ஒரு 10% வந்து அவங்களோட ப்ராஃபிட் ரொம்ப டிக்ளைன் ஆகிருக்கு. அது நமக்கு இந்த டைம் வாய்ப்பாக இருக்கான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக வாய்ப்பாக இருந்தால் நம்ம பயன்படுத்திக்கலாம். எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக ஷேரில் எஃபெக்ட் ஆகும். ஏன்னா கண்டிப்பாக ஷேர் ப்ரைஸ் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது மண்டே அன்னைக்கு மார்க்கெட்டில். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. நான் செபி அட்வைசர் கிடையாதுங்க. நல்லா செபி அட்வைஸ் கேட்டு கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். மண்டேக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்ஸு விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரௌண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 7% இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த வாய்ப்பு கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரிசல்ட்டில் பொதுவாக அந்த மெர்ஜருக்கான எந்த ஒரு இன்டிமேஷன் கொடுக்கல அவங்க. ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு எந்த நியூஸும் வந்து இவங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணல. அநேகமாக ஒரு நெக்ஸ்ட் குவார்ட்டரில் இவங்களோட மெர்ஜர் கண்டிப்பாக இருக்குது நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் இந்த ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு ஆப்ஷன் கொடுக்கல. ஏன் அப்படின்னா போன ஒரு குவார்ட்டரும் சரி அதுக்கு குவார்ட்டர் சரி ஆர்பிஐ அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக எந்த குவார்ட்டர் பார்த்திங்கன்னா டிசம்பர் மந்த் வெளியிட்ட அந்த ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா மெர்ஜருக்கான அப்ரூவ் வாங்கிட்டாங்க ஆர்பிஐட்டேருந்து. இன்னும் மெர்ஜருக்கான ப்ரொசீஜர் வந்து இன்னும் இவங்க ஸ்டார்ட் பண்ணல. பார்ப்போங்க. கண்டிப்பாக மெர்ஜர் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஒரு 7% வந்து லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே பார்த்திங்கன்னா நீங்கள் 100 ஷேர் ஆஃப் ஐடிஎஃப்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்கோட 150 ஷேர்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நம்ம எதிர்பார்ப்போம். உங்களுக்கு ரிசல்ட் காமிக்கிறோம் பாருங்கள். இப்போது குவார்ட்டர் ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இயர்லி கம்பேர் பண்ணும்போது இந்த இயர்லேருந்து அதே கம்பேர் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஒரு 10% வந்து உங்களுக்கு லோ ஆகிருக்கு. ப்ராஃபிட் சரி உங்களுக்கு சேம் ரேஞ்சில் தான் இருக்குது. உங்களுக்கு இதில் நெட்ஒர்க் சரி சேம் அதே ரேஞ்சில் தான் இருக்குது உங்களுக்கு இப்போது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு மார்க்கெட் பேட்டர்ன் சரி சேம் அதே ப்ரமோட்டர் ரிட்டெயில் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அதர் டொமஸ்டிக் ப்ராடக்ட் சரி மியூச்சுவல் ஃபண்ட் சரி சேம் அதே தான் வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு 0.1% அந்த ரேஞ்ச் தான் உங்களுக்கு வந்து ஹோல்டிங்கோட பேட்டர்ன் வந்து மாறி இருக்குது உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு வித்தியாசம் எதுன்னு பாருங்கள். ஸோ அதனால் நீங்கள் மண்டே கண்டிப்பாக நீங்கள் ஷேர்ஸ் ஒரு 5 to 7% நீங்கள் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அதை பயன்படுத்துங்க. மெர்ஜருக்கான வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த குவார்ட்டரில் நமக்கு வாய்ப்பு கம்மி. ஸோ அதனால் ஒரு நல்ல குட் பேங்க் நல்ல பேங்கு HDFC ICICI மாதிரி கண்டிப்பாக இந்த பேங்க் ஒரு வளர்ச்சியான பேங்க் இருக்கும். கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாங்க. தேங்க்யூ மக்களே. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.